இ-காமர்ஸ் எஸ்இஓல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் பேஜ் ஆர் கேட்டகரி பேஜஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு இ-காமர்ஸில் ஹோல் ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து ரேங்க் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு கலெக்ஷன் பேஜ் மென்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிற ஹோல் கலெக்ஷன் பேஜை வந்து ரேங்க் பண்ணலாம். அதுக்கு வந்து இ-காமர்ஸ் எஸ்இஓ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். இ-காமர்ஸ் எஸ்இஓ பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைமரியான கேட்டகரி என்னென்னா ஆன் பேஜஸை வந்து கரெக்டாக பண்ணணும். ஆன் பேஜஸ்ன்னு சொல்லும்போது ப்ரைமரி கீவேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1, அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் ஃபஸ்ட் 100 வேர்ட்ஸ், இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் இதிலெல்லாம் நம்ம பண்ணணும். டைட்டில் சூஸ் பண்ணும்போது பை, அதாவது டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் அதுலேருந்து இருக்கணும். பை, ஆஃபர், ஆன்லைன் அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதேமாரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரேங்கிங் ஃபேக்டர் கிடையாது. பட் அது வந்து கிளிக் த்ரூ ரேட்டுங்கிறது ஒரு ரேங்கிங் ஃபேக்டர். ஸோ டைட்டில் எழுதிட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கணும். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் H1 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சில டைம் கூகுள் வந்து டைட்டிலில் இருக்கிற கீவேர்டு வந்து எடுத்துகிட்டு வராது. அதுக்கு பதிலாக H1ல் இருக்கக்கூடிய கீவேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் எடுத்துகிட்டு வரும். ஸோ H1லேயும் நம்ம ப்ரைமரி கீவேர்டு வச்சுக்கோங்க. இமேஜ் ஆல் டெக்ஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில டைம் இமேஜ் ஆல் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கீவேர்டு வந்து டைட்டிலில் ஷோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இமேஜ் ஆல் டெக்ஸ்ட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 வேர்ட்ஸ் எபோவ் த ஃபுல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டு வச்சு நீங்கள் வந்து கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இ-காமர்ஸ் ரேங்க் ஆகும். உங்களோட வெப்சைட் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் ரேங்க் ஆகும். உங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்.